வெல்கம் டு சொடக்கு சமையல். இன்றைக்கி நாம் ஃபிஷ் டிக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு நம்ம மீன் ஊற வைக்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். உங்கள் காரத்திற்கு ஏற்ப காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா விட்டுருங்க. 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் உள்ளார சேர்த்துடலாம். இப்போது அதே சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாவும் வெங்காயமும் சேர்த்துடலாம். இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ குச்சியில் கோத்துடலாம். ஃபஸ்ட்டு மீன், அதுக்கப்புறம் கேப்சிகம், அதுக்கப்புறம் ஆனியன், இந்த ஆர்டரில் கோத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு அடிகனமான பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த குச்சி உள்ளார வச்சிடலாம். சிம்மில் வச்சு வேக விடுங்க. ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. இதே மாதிரி 4 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. சூப்பரான ஃபிஷ் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.